ஹாய் ஆல், வெல்கம் டு சமையல் வித் கனி. புரட்டாசி சனிக்கிழமை அதுவுமா ஒரு வாரமும் ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு சாமி கும்பிட்றது வழக்கம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி 2வது சனிக்கிழமை. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஸ்ரீரங்கத்து ஸ்பெஷல் அக்கார வடிசல். இது கேட்கும் போதே நாக்கில் எச்சு ஊறுதுங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ 1 டம்ளர் பச்சை அரிசி, 1/2 டம்ளர் பைத்தம் பருப்பு. ஸோ ரெண்டுத்தையுமே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போது ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி பருப்பு இது ரெண்டுத்தையுமே ஒன்றா பேனில் போட்டுட்டு அந்த நெய்லேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம 1/2 டம்ளர் எடுத்துருக்கோம் இல்லையா, 1/2 டம்ளருக்கு மொத்தம் 3 டம்ளர் எக்ஸ்ட்ராவாக 1 டம்ளர். ஸோ 4 டம்ளர் கணக்குக்கு 3 டம்ளர் சரியாக வேகிறதுக்கு 1 டம்ளர் நான் கொலைய வேக வைக்க போகிறேன். இது நான் இன்னும் 1 டம்ளர் நான் ஆக்சுவலாக நான் வெல்லம் கரைக்கும் போது நான் எடுத்துக்கிறதுனால இப்போ நான் 4 டம்ளர் மட்டும் போடுறேன். 4 டம்ளர் நல்லா திக்கான பாலில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா திக்கான பால் 4 டம்ளர் போட்டு கொஞ்சமாக உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்வீட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக லைட்டாக போட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு ஒரு 5 விசில் நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்கோங்க. சிம்லேயே கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, ஏன்னா பால் பொங்கி வரும். ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு 1/2 டம்ளர் எடுத்துருக்கோம் இல்லையா, 1/2க்கு 1/2 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஓகே அப்படின்னா 1/2க்கு 1.25 டம்ளர் இல்லைனா 2 டம்ளர் கூட எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு ஒரே 1 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு அது நல்லா கரையிற வரைக்கும் கரைச்சிக்கோங்க. போதும், பாகு பதம்லாம் தேவையில்லை. லைட்டாக அது கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இங்கே நம்ம ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதை நல்லா மசிச்சுட்டு இங்கே நாங்கள் இப்போ கரைச்சி வச்சுருக்க அந்த வெள்ளை கரைசலையும் இது கூட வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தூசி கீசி எது இருந்துச்சுன்னா ஃபில்டர் ஆகிடும். ஸோ வடிகட்டி நல்லா சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக ஜென்டலாக கைவிடாமல் கலக்கிக்கோங்க. நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை, ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. 2 நிமிஷம் நல்லா கலக்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா அந்த லம்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா கரண்டியாலேயும் நல்லா கலைஞ்சி விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். இது நல்லா வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு 2-3 பேட்சாக நம்ம நெய் விட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்சாக 1 ஸ்பூன் ஃபுல்லாக நெய் விட்டு அதை நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே நெய் எல்லாமே சாதத்தோடு அப்சர்வ் ஆகிடும். கொஞ்சம் நேரத்தில் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது செகண்ட் பேட்ச் இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா நெய் அது நல்லா சுருளை வதங்கணும். ஸோ அக்கார வடிசல் அப்படின்றது நம்ம சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் லிக்விடாக இருக்கக்கூடாது, நல்லா சுருளை வதக்கணும். வதங்கினதுக்கப்புறமா அது அப்படியே ஓரமாக வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம இன்னொரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி திராட்சை போட்டுக்கோங்க. முந்திரி திராட்சையெல்லாம் நல்லா நெய்யில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொறுமையாக சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம சாதத்து மேலே போட்டுக்கலாம். இது போட்டுட்டு இது கூட ஒரு சின்ன பிஞ்ச் பச்சை கற்பூரம் நான் இது கூட சேர்த்துருக்கேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். ஒரு கோயில் பிரசாதம் டேஸ்ட் வரணுன்றதுக்காக நான் போட்டேன். இது வேண்டான்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது கூட கடைசியாக ஒரு 4 ஏலக்காவை நுணுக்கி கூட போட்டிருக்கேன். அது கூட ஃபைனல் டச்சாக 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சுருளை இது வதங்கினா தான் அக்கார வடிசல் நல்லா சூப்பராக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. இந்த கலர் பார்த்திங்களா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. இந்த அளவுக்கு வந்தால் தான் அக்கார வடிசல் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ சனிக்கிழமை புரட்டாசி ஸ்பெஷல் ஸ்ரீரங்கத்து ஸ்பெஷல் அக்கார வடிசல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட்டு அடடடடடா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா சமையல் வித் கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங்.